கடகம். இந்த கடக லக்னத்திற்கு எங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? முதல்ல கடக லக்னம் தன்னை ஸ்டடி பண்ணிக்கணும், வலுப்படுத்திக்கணும். ரொம்ப தொட்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறது, தொட்டதுக்கெல்லாம் அழுகிறது, தொட்டதுக்கெல்லாம் ஆத்திரப்படுறது, அந்த ஆட்டிடியூட்டை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். எதுக்கு நீங்கள் அழுகணும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த காலகட்டங்களில் முற்பகுதியில் மட்டும்தான் அந்த கஷ்டங்கள், பிற்பகுதியில் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த கடகத்திற்கு எங்கெங்கெல்லாம் லாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் ஏற்படும், திடீர் செலவுகள் வரும். அதனால் ஏதாவது அவசர செலவுக்குன்னு ஒரு தொகையை நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த திடீர்னு செலவு வர நேரத்தில் நம்ம அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கக்கூடாது, அது நல்லதில்லை. இல்லை பெருங்கடனில் மாற்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும், அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரம் நமக்கு அவமானப்படுத்துகிற மாதிரியான சில சம்பவங்களும் சூழ்நிலைகளும் நடக்கும். அதை கொஞ்சம் கவனித்து அந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல் தவிர்த்து கொள்வதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த நிலைகளில் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. இப்போ வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல எவனும் என்னைய மதிக்க மாட்டேங்கிறான், தேவையில்லை, மதிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் அளவில் சரியாக இருங்க போதும். அடுத்தவங்க மதிக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அது உங்களை டீஆக்டிவேட் பண்ணுமே தவிர ஆக்டிவேட் பண்ணாது அப்படிங்கிறத மனசில் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக லாபம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, பல வருஷமாக இருக்கேன், அப்போ சீனியாரிட்டி பிரகாரமே எனக்கு தான் வரணும். ஆனால் நேற்று வந்தவனுக்கு இன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கணும், அதுதான் உங்களுக்கான பிராப்தம். அதனால் அதை நீங்கள் பெருசாக மைண்டில் எடுத்துக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மன வலிமைகளை பெறுவதற்கும் இந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கும் நீங்கள் என்ன தெய்வத்தை மானசீகமாக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், முருகனை பலமாக பிடிச்சிக்கோங்க. காத்யாயினி அம்மன் முடிஞ்சால் காத்யாயினி அம்மனை பலமாக பிடிச்சிக்கோங்க. அவங்க முருகனை கையில் வைத்த திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரு தெய்வம், அதனால் அவங்கள பலமாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும்.